السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وصحابه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه، وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. وقال نبينا صلى الله عليه وسلم: إنها ستكون بعدي أثرة وأمور تنكرونها. قالوا يا رسول الله ماذا تأمر من يدرك ذلك؟ قال: تؤذون الحق الذي عليكم وتسألون الله الذي لكم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனது ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய ஜலகண்டாபுரம் மஹல்லாவின் பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கூடும் இருக்கிறோம். நம்முடைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மஜ்லிஸும் இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து எம்பியக்கூடிய வாழ்வியல் வழிகாட்டுதல்களை பல்வேறு கோணங்களில், பல்வேறு முறைகளில் அதை கற்றுக்கொள்ளிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சோதனைகள், அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிகாட்டுதல்கள், அதை நாம் அறிவதும் தெரிவதும் அதன்படி செயல்படுவதும் காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இந்த வாரத்தில் அதை குறித்த சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாற இருக்கிறோம்.
அருமையான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய சூழல், நம்முடைய மஹல்லா, மாநிலம், நாடு, உலகத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைப்பதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் திரும்பும் திசைகளெல்லாம் பல்வேறு கோணங்களிலான சோதனைகளில் உள்ளாக்கப்பட்டதாகவே நம்முடைய சமுதாயம் தத்தளித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகளாவிய அடிப்படையில் வருடத்தை கடந்து பலஸ்தீன மக்கள் படக்கூடிய அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள், வாழ்வதற்கும் வசிப்பிடத்திற்கும் வழி இல்லாமல், அதேபோல அவர்கள் உண்பதற்கான உணவுக்கு கூட திண்டாடக்கூடிய, நாம் நினைத்து பார்ப்பதிலேயே மனமெல்லாம் கனத்து போகக்கூடிய அளவிற்கான சூழலில் நம்முடைய பலஸ்தீன சொந்தங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் தொடர்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த இஸ்லாமிய சமூகம் திரும்பிய திசைகளெல்லாம் காரணமே இல்லாமல் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவதையெல்லாம் நாம் ஊடகங்களில் பல மறைக்கப்பட்டும் சில வெளிக்காட்டப்பட்டும் அதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எங்காவது வெடிகுண்டுகளோ அல்லது வெடி மருந்துகளோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை சொல்லி முடிப்பதற்குள்ளாக தொப்பியுடனும் தாடியுடனும் சில புகைப்படங்கள் உலா வருவதை நாம் நிதர்சனமாக பார்த்து வருகிறோம். பல இடங்களில் பள்ளிவாசல்கள் சூறையாடப்படுவது, இஸ்லாமிய நிறுவனங்கள் தகர்க்கப்படுவது, இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் அது எப்படியெல்லாம் சூறையாட வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தீட்டுவது, இப்படி திரும்பிய திசைகளெல்லாம் சோதனைகள். இன்றைக்கு அதன் ஒரு சூழலாய் இப்போது நம்முடைய மஹல்லாக்களின் பேசுபொருளாக மாறிப்போய் இருக்கக்கூடிய SIR என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில், இது என்ன, இது பொதுவான ஒரு திருத்தம் தானே, இது எடுத்ததையெல்லாம் நாம் அரசியலாக்குவது நோக்கம் அல்ல, எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு பறிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல வர்றதுன்றது ஏதோ ஒரு பூதாகரமான நிலையில இதை நம்ம சொல்ல வரல. இந்த SIR என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற இந்த பணியை இந்திய நாடு விடுதலை பெற்ற 1951 ஆண்டிலிருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை செய்யும் நடைமுறை 8 முறை செய்யப்பட்டிருக்கிறது. இது 9வது முறை. சரி, இதற்கு முன்னால் 2002 2004 வரை இந்தியா முழுக்க அது செய்யப்பட்டது. இப்ப 20 வருஷம் கழிச்சு இது செய்யப்படுது. அப்ப இது ஒரு பொதுவான ஒரு நடைமுறை தானே என்று பார்த்தால், அதை கையாளக்கூடிய முறைகளில் பல்வேறு சந்தேகங்கள் வலுக்கிறது என்பதை இன்றைக்கு ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகளை முன்வைக்குது. அப்ப இந்த இந்திய நாட்டில் இந்த SIR என்று சொல்லப்படக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது முதல் மாநிலமாக பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? நான் இப்ப நம்ம அரசியல் பேசுற களம் அல்ல, ஆனால் நம்ம மக்களுக்கு நிதர்சன நிலையை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமாக பெண்கள் அதை சொல்லிட்டு அதை சார்ந்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பீகார் மாநிலத்தில் செய்யப்பட்டதில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது.
அதிலே 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போனதாக அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறந்து போனதாக சமர்ப்பிக்கப்பட்டவர்களில் சிலரை மத்திய அரசில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கோர்ட்டில் நீதிமன்றத்தின் முன்னால் இவர்களெல்லாம் இறந்து போனவர்களுடைய பட்டியலில் இருக்காங்க, ஆனால் உயிரோடு இருக்காங்கன்னு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஆக இப்படி இருப்பவர்களை நீக்குவதும் இல்லாதவர்களை சேர்ப்பதும் என்ற பல்வேறு குளறுபடிகள் அங்கே நடந்திருப்பதை அந்த கள ஆய்வை பதிவு செய்பவர்கள் சொல்றாங்க. அதனால என்னங்க பெருசா மாற்றம் ஆயிருச்சு அப்படிங்கிறது சென்ற வெள்ளிக்கிழமை பீகார் மாநிலத்தின் தேர்தலுடைய ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இப்ப அதை இன்னைக்கு சொல்ல வேண்டியது என்ன? அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அப்ப அதற்கான SIR படிவம் எல்லோரிடத்திலேயும் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த SIR படிவத்தில் இதற்கு முன்னால் இருந்தது அல்லாமல் நிறைய நம்முடைய இந்தியாவில் வாழக்கூடிய குடியுரிமையை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் அதிலே அமைக்கப்பட்டிருக்குது. இப்ப அதை பத்தி நம்ம பெரிய விவாதத்துக்குள்ள விஷயம் அல்ல. ஆக அது விஷயத்தில் நாம் கவனமோடு இருக்க வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளில் மிக முக்கியமாக நம்முடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த SIR படிவத்தை நாம் சரியான முறையில் பூர்த்தி செய்து அதை இப்ப இந்த வாரம் அதை ஒப்படைப்பதற்குண்டான வாரம். அதனால அதை வாங்குவதிலேயும் ஒப்படைப்பதிலேயும் ஒவ்வொரு மஹல்லாவினுடைய வெகுஜன மக்கள் அதை குறித்து அறிந்திருக்கக்கூடியவர்கள், மிக முக்கியமாக இளைஞர்கள் அதை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் அது குறித்த கவனத்தில் யாராவது அக்கம் பக்கத்தில் உள்ள முதியவர்கள், வயசு முதிர்ந்தவங்க யாராவது அந்த படிவத்தை இன்னும் ஃபில் பண்ணாம ஒப்படைக்காம இருக்காங்கன்னு சொன்னா அது விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி வாங்கி கொடுக்கிற வேலைகளை செய்யுங்க. இப்ப பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுக்காரங்கள்ட்ட, இப்ப ஜலகண்டாபுரம் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள்கிட்ட போனை போட்டு நீங்க நலம் விசாரிப்பது போல உங்களுடைய படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அதை சரியாக பூர்த்தி செய்திருக்காங்களான்னு கேளுங்க. ஏன்னா டிசம்பர் 4 அது முடிக்கப்பட்டு டிசம்பர் 7 முன்வரைவு வாக்காளர் பட்டியல் தயாராக இருக்குது. 7ஆம் தேதி வரக்கூடிய முன்வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால்தான் தப்பித்தோம், இல்லை என்றால் அதற்காக வேண்டி நிறைய ப்ரூஃப்களை சப்மிட் பண்ணி அதை ஒரு ரீவேலிடேட் பண்ண வேண்டிய பல்வேறு இக்கட்டான சூழல்கள் இருக்குது. ஏன்னா பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டதில் 1.25 லட்சம் பேர் வாக்குரிமை ஏன் பறிக்கப்பட்டதுன்றதுக்கு அவர்கள் வைத்த காரணம் என்னென்றா, வாங்கப்பட்ட அந்த SIR படிவம் காப்பி இருக்குல்ல, திரும்ப ஒப்படைக்கவில்லை என்ற காரணத்திற்காக 1.25 லட்சம் பேருடையது ஓரங்கட்டிட்டாங்க. அதனால அந்த சூழல் ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் நடைபெறக்கூடாது என்பதை எல்லா ஜும்ஆக்களிலேயும் வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய பெண்கள் பயானில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதை கவனப்படுத்துகிறோம். இப்ப விஷயம் என்ன? இது இன்னைக்கு நம்ம நடைமுறையில் உள்ள விஷயமா? நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த நடைமுறையில இந்த சிக்கலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா சதகூனு பாதி அஸரத்தன் வ உமூருன் துன்கிரூனஹா. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகூனு பாதி, என்னுடைய காலத்திற்கு பின்னால் ஏற்படும். என்ன ஏற்படும்னா அஸரத்தன், அஸரத் என்ற சூழல் ஏற்படும். அஸரத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆட்சியாளர்கள் வரம்பு மீறுவார்கள், மக்களில் சிலருடைய உரிமைகளையும் காசு பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொள்ளையடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது என்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை? 1400 வருஷத்துக்கு முன்பாகவே நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை இது. என்னுடைய காலத்திற்கு பின்னால் ஒரு காலம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட காலம்னா, அங்கே ஆட்சியாளர்கள் அவர்களுடைய முறை தவறி நடப்பவர்களாக மாறி போவார்கள். அவர்கள் மனிதர்கள் சிலருடைய பொருள்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும்
பறிக்கக்கூடிய காலம் வரும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட ரசூலுல்லாஹ் முடிக்கல, அடுத்து சொன்னாங்க வ உமூருன் துன்கிரூனஹா, நீங்கள் எதுவெல்லாம் நடக்க வேண்டாம், எந்தெந்த சூழலெல்லாம் ஏற்படக்கூடாது என்று உங்களுடைய மனம் வெறுக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காலத்துல தானே இருக்கோம். நம்முடைய மனம் விரும்பாத காரியங்கள் நடக்குதா இல்லையா? பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சோம், அதுக்காக வேண்டி ஒரு பெரிய முன்வரைவு கொண்டு வந்தாச்சு. முத்தலாக் தடை சட்ட மசோதா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்முடைய மனம் ஏற்க மறுக்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் நடக்கும். அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நம்முடைய மனம் விரும்பாத பல காரியங்கள் நடக்கும் என்பார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு காலம் வரும்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலம் அப்படியே அதற்கு ஒரு உருவப்படம் கொடுத்தால் இன்னைக்கு நாம் இருக்கிற காலத்தை அப்படியே சொல்லலாம். அப்ப அப்படியே நிதர்சனமாக கிட்டத்தட்ட 1440 வருடங்களுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இதை ரசூலுல்லாஹ் முன்னாடி அமர்ந்து கேட்டவங்க அருமை சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மாதா தஅமுரு மன் யுத்ரிகு தாலிக. நமக்கான கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார்? சஹாபாக்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மாதா தஅமுரு, நீங்கள் எதை ஏவுகிறீர்கள்? மன் யுத்ரிகு தாலிக, இது போன்ற நிலைகளை யார் அடைவானோ அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நபியே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கட்டளை என்ன? அப்ப இது போன்ற ஒரு காலச்சூழலை நாங்கள் அடைந்து கொண்டால், இது போன்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழே இருப்பவர்களை அவர்களுடைய நியாயம் தவறி நடப்பவர்களாக, ஒருவருக்கொருவர் பொருளாதாரத்திலும் உரிமையிலேயும் பறிக்கக்கூடியவர்களாக, மிக அழிச்சாட்டியும் செய்யக்கூடிய மக்கள் நம்மை சூழ்ந்திருப்பவர்களாக மாறுகின்ற போது, அத்தகைய காலத்தை நாங்கள் அடைந்து கொண்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்ப இன்னைக்கு நமக்கான கேள்வி அது. இப்ப நாம் அப்படிப்பட்ட கால சூழலில் தான் இருக்கிறோம். அப்ப இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சஹாபாக்கள் அன்னைக்கே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இப்ப அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் நமக்கு தெரியணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதற்கு 2 விஷயத்தை தீர்வாக சொன்னார். ரசூலுல்லாஹ் 2 தீர்வு சொன்னாங்க. என்ன? முதலாவது, துஅத்தூனல் ஹக்கல்லதி அலைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல அல்லாஹ் உங்களின் மீது கடமையாக்கிய ஹக்கை முதல்ல நீங்க ஒழுங்கா செய்யுங்கன்றாங்க. முதல்ல நாம எப்படி செய்யணும் தெரியுமா? நமக்கு அவன் அநியாயம் பண்றான், இவன் அநியாயம் பண்றான், இவன் அநியாயம் பண்றான், இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம் அல்லாஹ்வின் விஷயத்தில் எவ்வளவு அநியாயம் பண்றோன்றதையும் மறந்துட்டு இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல நீங்க உங்களுடைய கடமைகளை மறந்து வாழ்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை துஅத்தூனல் ஹக்கல்லதி அலைக்கும். உங்களின் மீதான ஹக்கு என்னவோ, நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்களா இல்லையா? நீங்கள் முதலில் அதில் கவனமாக இருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய செயல்களின் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம்? முதல்ல அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், அதமுல் குரூஜ் அலல் ஹுக்காம், அதாஉல் ஹுகூக் லின்னாஸ். 2 விஷயம் இருக்குமா? நமக்கான ஹக்குன்றது ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத்னு 2 இருக்கு. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய கட்டளைகளை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று ஹுகூக்குல்லாஹ், நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும், நாம அதுல எப்படி இருக்கோம்? ஒரு கேள்வியை முன் வச்சு பாருங்க. நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகிறோமா? அடிப்படையில் கலிமாவிலும் தொழுகையிலும் துவங்கி அல்லாஹ் நம் மீது கடமையாக்கின விஷயங்களை நம்ம எப்படி இருக்கோம்? அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய சமூகமாக வாழ்கிறோமா?
அல்லது அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய சமூகமா வாழ்றோமா? நம்ம அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் முறை தவறுகின்ற போதுதான் இது போன்ற சோதனைகளின் மூலமாவது நீ என்னிடத்திலே மீண்டு வா என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா சூழலும். உதாரணத்திற்கு, வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறு குழந்தை. ஒரு காலம் இருந்தது வீட்டுக்கு வெளியே தான் விளையாண்டுகிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு பையனும் வெளியே விளையாட இறங்குறதே இல்லை. இன்னைக்கு இதான் இந்த வாலிபர்கள்லாம் இருக்காங்க, எப்போ வெளியே விளையாட போறீங்க, வாரத்துக்கு ஒரு தடவை போறீங்களா? கிடையாது. இன்னைக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. நாங்கள்லாம் சிறுபிள்ளையா இருக்கும்போது காலத்தில் கேட்டு பாருங்க, அன்னைக்கு எங்கள் கையில் செல்ஃபோன்லாம் கிடையாது. குறிப்பிட்ட டைமுக்கு வான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் வழி கிடையாது. ஆனால் ஸ்கூல் லீவுனா சரியாக 8 மணிக்கு 8:30 மணிக்கு அடித்து வச்ச மாதிரி எல்லாம் கிரவுண்டில் ஒன்று சேர்ந்துருவோம். இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டே வா, என்ன விளையாட வர்றதில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே விளையாடுற சமுதாயமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு முழு வாழ்க்கையும் செல்ஃபோனுக்குள்ளேயே உள்ளடக்கிட்டான். அவன் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து பல பேர் குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டிருக்கான். சொல்லுவாங்களே இல்லையாம்மா, வயசு பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, குனிஞ்சதெல்லாம் நிமிரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? வயசு பசங்க கூட குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டிருக்கான். ரோட்டில் நடக்கும்போது கூட இப்படி பார்த்துக்கிட்டே போகிறான். முன்னாடி சாக்கடை இருந்தால் கூட தெரியாமல் உள்ளே விழுந்து எந்திரிச்சு போகிறான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த ப்ளூடூத்னு ஒன்று வந்தோடனே, அதுவும் இருக்கிறதுலே சின்ன சைஸாக கொடுத்துட்டானா, தூரத்துன்னு பார்த்தா நம்ம சிறு வயசு காலத்தில் எவனா தனியாக பேசிகிட்டு இருந்தால் என்ன சொல்லுவோம்? பைத்தியம் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு எவனா மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்ட்டே தெரிய மாட்டிருக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் காதில் சோட்டு மிஷின் வச்சுருக்கான். ஓ, அப்போ அவன் ப்ளூடூத்தில் பேசிகிட்டு இருக்கான் போல. இன்னைக்கு காலமெல்லாம் மாறிப்போச்சு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவங்க அம்மா இப்போ அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் நிறைய கதை சொல்லுவார். அவர் சின்ன வயசில் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க அம்மாமாருக்கு என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்குள்ளே சீக்கிரம் வாங்க, சாப்பிட வாங்க, சாப்பாட்டு நேரமாச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் என்ன செய்யறதில்ல, சாப்பிட கூப்பிட்டாலும் போகிறதில்ல. இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு வரலன்னா விட்டுருவாங்க. சரி, உனக்கு எப்போ பசிக்குதோ வந்து சாப்பிடுன்ட்டுருவாங்க. திடீர்னு கூப்பிட்டு வராத பையன் அடிச்சு பிறண்டு தலை தெறிக்க வீட்டுக்குள்ளே ஓடி வருவான். அவங்க அம்மா என்னவோ பெரிய பசியில் ஓடி வரான்லாம் அர்த்தம் இல்லை. வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், கூப்பிட வரலை. திடீர்னு தெருவில் ஒரு நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒன்று அடிச்சு பிறண்டு உள்ளே ஓடி வந்துடுவான். அப்போ என்னண்டா, இவ்வளோ நேரம் கூப்பிட உள்ளே வராத பையன் எப்படி நாய் துரத்தணும்னா உள்ளே ஓடி வந்தானோ, அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் சில நாய்களை ஏவி விட்டிருக்கிறான். இப்போவாவது நம்ம அல்லாஹ் விஷயத்தில் சரியாகணுன்றதுக்கு. அப்போ இப்போவும் கூட நம்ம அந்த விஷயத்தில் நாம் கவனமில்லாமல் போவோமேயானால் நாம் எந்த விதத்திலேயும் நாம் நல்லோர்களாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அதைத்தான் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மேலே முதல் கடமை என்ன? அன்து அத்துல் ஹக்கல்லதி அலைக்கும். முதல்ல உங்கள் மேலே இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, முதல்ல அது விஷயத்தில் கவனமாக இருங்க. முதல்ல தொழுகையை பேணுதலாக்குங்க. தொழுகையிலே பேணுதல் உள்ள மக்கள் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. நாம் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இன்னைக்கு பெண்கள் கோச்சுக்க கூடாது, பெண்களில் தொழுகையாளிகள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஆண்களை மட்டும் இருக்காங்களா ஹஸ்ரத்துன்னு கேட்காதீங்க, ஆண்களையும் கம்மியாக போச்சு. ஏன் பெண்களை சொல்கிறோன்னா, ஒரு காலம் இருந்தது பெண்களில் இபாதத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக பெண் சமுதாயம் இருந்திருக்கு. இபாதத்தில் அதிக ஈடுபாடு. நீங்கள் வேணால் உங்களுடைய முன்னோர்கள் தாதிமா நானிமாலாம் கேட்டு பாருங்களேன். டெய்லி 5 ஜுசு குரான் ஓதுறேன்டுவாங்க, 1000 சலவாத் ஓதுறேன்றாங்க, 1000 இஸ்திக்ஃபார் ஓதுவேண்டுவாங்க, தஹஜ்ஜுத் விடாமல் தொழுவாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வீடுகளில் தொழுபவர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க, முக்கியமாக பெண்கள்.
வீட்டில் அவங்களும் தொழுகிறது இல்லை, வயசுக்கு வந்த பிள்ளைகளையும் தொழுகிறது இல்லை. வீடுகளில் காலையில் யாசின் ஓதுற வழக்கம் போச்சு, மகரிபில் வாக்கையா ஓதக்கூடிய வழக்கம் போச்சு, எல்லாம் மலையேறி போச்சு. இதெல்லாம் மலையேறும் போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இந்த மாதிரி சூழலை உருவாக்குவான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கு இந்த சூழல் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? அன் துஅத்துல் ஹக்கல்லதி அலைக்கும், உங்களின் மீது இருக்கக்கூடிய ஹக்கு என்னவோ அதை நீங்கள் நிறைவேற்றுபவர்களாக மாறணும். அப்போ குறைந்தபட்சம் இந்த சோதனைகள் வந்ததுக்கு அப்புறமாவது இனிமேலாவது நம்மளை சரிப்படுத்திக்கணும், சீர்படுத்திக்கணும். இது ஒரு மருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது சொன்னாங்க, வதஸாஅலூனல்லாஹ அல்லதி லக்கும், உங்களுக்கான தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பவர்களாக மாற வேண்டும். யார்கிட்ட கேட்கணுமா? அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படிங்க அல்லாஹ்ட்ட கேட்கறது? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது. இன்னைக்கு நம்மள்ட்ட அது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட குறைந்து விட்ட அமல்கள்ல மிக முக்கியமான அமல் துஆ. நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நோய் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவரை கொண்டு தீர்க்கலாமா, இவரை கொண்டு தீர்க்கலாமா, அவர் தீர்த்து வைப்பாரா, இவர் தீர்த்து வைப்பாரா, அங்க வாங்கலாமா, இங்க வாங்கலாமா, அட எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ்ட்ட கேட்கலாமேன்றது எண்ணமே இல்லாம போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதஸாஅலூனல்லாஹ அல்லதி லக்கும், உங்களுக்கான தேவை என்னவோ அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய சின்ன தேவையா இருந்தாலும் அது அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க. வாழ்க்கையினுடைய எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அதை அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பல நாட்கள் உணவு உண்ணாத நாட்கள் எல்லாம் வரலாற்றில் உண்டு. ஹதீஸ்ல எழுதுவாங்க, காலை நேர சுபஹ் தொழுகையை முடித்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஏதாவது வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான், எனவே நான் நோன்பு வச்சுக்கிறேன், முழுக்க அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. ஏதாவது பெரிய நெருக்கடி வந்தாலும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க, வேற யார்ட்டையும் உதவி தேட மாட்டாங்க. நபி அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை அப்படின்னு சொன்னா தாயிஃப் நகரத்துடைய சோதனையை வரலாற்றில் எழுதுவாங்க. தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய சோதனை, கல்லடிகளும் சொல்லடிகளும் ரசூலுல்லாஹ் பட்டாங்க. அப்ப அத்தகைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனையினுடைய நேரத்தில் என்ன செஞ்சாங்க? கடுமையான கல்லடியும் சொல்லடியும் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் முட்டியில இருந்து ரத்தம் வடிந்தோடியது எல்லாம் பெரிய வரலாறு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தினுடைய நிழலில் அமர்ந்தவர்கள், மரத்தின் நிழலில் அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي أدركني. யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்திலே முறையீடு செய்கிறேன். இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால ரப்பே, நான் என்னுடைய நிலையை நான் உன்னிடத்திலே முறையீடு செய்கிறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட தான் கையேந்தினாங்க, வேற யார்ட்டையும் தேவைக்கு கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவைக்கு நாம் அல்லாஹ்வை இரண்டாம் தரமாக்கி மீதி எல்லார்ட்டையும் கேட்கிறோம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான அமல்கள்ல ஒன்று துஆன்றாங்க. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல அந்த ஒரு அமல் மட்டும்தாமா, எந்த நிபந்தனைகளும் இல்லாத ஒரு அமல், நம்முடைய ஷரியத் சொல்லி இருக்கிற ஒரே அமல் என்ன தெரியுமா? துஆ மட்டும்தான். வேற எந்த அமலா இருந்தாலும் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. தொழுகை, சும்மா பள்ளிக்குள்ள வந்தோன்னா நேரா வந்து முசல்லால் நின்ற முடியுமா? ஒது செய்யணும், உடை சுத்தம் வேணும், இட சுத்தம் வேணும், உடல் சுத்தம் வேணும், தொழுகைக்கான நேரம் வந்திருக்கணும். நோன்பு, நான் நாளைக்கே ரமலான் நோன்பு வைக்கிறேன்னு ஒருத்தர் ரெடியான நோன்பு வைக்க முடியுமா? ரமலானுடைய மாதம் வந்திருக்கணும். ஜகாத் என்பது அதற்குண்டான பொருள் வந்து ஒரு வருஷம் ஆயிருக்கணும்.
ஹஜ்ஜுன்றது அங்க போய் செய்யணும், இங்க உட்காந்தே ஹஜ்ஜு செய்யறேன்டா முடியாது. எல்லா அமலுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஆனா இந்த உலகத்துல எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு அமல் இருக்குது. எந்த நிபந்தனையுமே இல்லை. மொழி தெரிய வேண்டியதில்லை. அரபியில தான் துஆ கேட்கணும்னு எங்கேயாவது ஹதீஸ்ல வந்திருக்கா? இல்ல. நம்முடைய மனக்குமுறலை நமக்கு தெரிந்த மொழியில் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். எங்கேயுமே அல்லாஹ் நீ அரபியில கேட்டாதான் துஆ, நீ தமிழ்ல கேட்டா நான் ஏற்க மாட்டேன்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. இல்லைன்னா நீ தமிழ்ல துஆ கேட்டா அதை அல்லாஹ்வுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு டிரான்ஸ்லேட்டர்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. எப்பவும் கேட்கலாம், எந்த நேரத்திலையும் கேட்கலாம், எங்கேயும் கேட்கலாம். தொழுகை இருந்தாலும் கேட்கலாம், தொழுகை இல்லாத நிலையில் இருந்தாலும் பெண்கள் கேட்கலாம். துஆவுக்கு என்ன தடங்கள் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எவ்வளவு இலகுவா நமக்கு புரிய வச்சாங்க. உங்களுடைய செருப்பினுடைய வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் சொன்ன உடனே நாம் வெறும் செருப்போட வாரையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இல்ல, மனித வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் சிரமத்தில் மிக 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 அற்பமான சிரமம் செருப்பின் வார் அருந்து போறது. மற்ற வாழ்க்கையினுடைய எல்லா சிரமங்களும் அதை விட வேறு, அதை விட பெரிய கஷ்டம்தான். பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா ஒரு பெரிய கஷ்டம், உடல்ல நோய் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பெரிய கஷ்டம், எல்லாம் கஷ்டம்தான். ஆனா செருப்பினுடைய வார் அருந்து போறது, நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்போ செருப்பு வார் அந்து போச்சு, அது ஒரு சிரமமாண்டா சிரமம் தான். ஆனா அது நம்ம வாழ்க்கையவே தூக்கி குடிமூழ்கி போச்சுன்னு சொல்ற அளவுக்கான கஷ்டம் இல்லை. அது என்ன செய்யலாம்? காலை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகலாம், அந்த செருப்பு ஏதாவது பின்னூசி குத்துட்டு போகலாம், இல்ல செருப்பை தச்சுட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரச்சனை அது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த நோக்கமே அதுதான். அந்த ஹதீஸ்ல நீங்க செருப்பினுடைய வார் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் சொல்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால செருப்பையே பிடிச்சிட்டு உட்கார்றது அல்ல, செருப்புன்றது உன் வாழ்க்கையினுடைய மிக மிக அற்பமான தேவை. நீ அதையே அல்லாஹ்ட்ட கேளுன்னு சொன்னா அப்ப மத்ததெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணுன்றதல்லவா அதுக்கு அர்த்தம். ஹதீஸ்ல எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் முல்ஹீன ஃபித் துஆ, அல்லாஹ்விடத்திலே துஆவிற்கு யார் அடம்பிடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட அடம்பிடிச்சு துஆ, நம்ம அடம்பிடிக்க என்ன துஆவே கேட்கறது இல்லையேங்க. எப்ப கேட்டிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் உங்க மனசை தொட்டு சொல்லி பாருங்க. இப்ப நம்ம பயான்ல பேசுறோம், இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் அல்லது எத்தனை வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. என்னைக்கா ஒரு கூட்டு துவால உட்கார்ந்து இமாம் பெரிய துவா ஓதும் போது நம்ம அழுது இருக்கலாம். இன்னைக்கு யதார்த்த உண்மை அதானே. இல்ல யாருக்காவது ஏதாவது கை கால் வலி நோய் நொடி வந்து, அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமையை வைக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் டாக்டரை வச்சு செருப்படி கொடுக்குறான் நமக்கு. ஏதாவது ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட்னு போச்சுன்னா அந்த எக்ஸ்ரே இந்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து 1000 ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் டாக்டருக்கு மருத்துவம் தெரியலன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவான்? என்னால் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட், ஆமாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ விழுகும் அடி நமக்கு. அட கடைசி கட்டத்தில் போயா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது? குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி ஒரு கேள்வி கேட்கிறான், அம்மன் யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் சிற நெருக்கடியில் உள்ளவனுக்கு யார் விடை கொடுப்பார்? அல்லாஹ் என்று யார் பதில் கொடுக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறாமா இது? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இப்படியே சொல்றான். குர்ஆன்ல ஒரு 14 இடங்கள்ல அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்க வைத்து அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ்ட்ட கியாமத் நாள் எப்போன்னு சஹாபாக்கள்ல சிலர் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஸ்அலூகுனக அனிஸ் ஸாஅத்தி, நபி நாயகமே உங்களிடத்தில் கியாமத்தை பற்றி மக்கள் கேட்கிறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு கேள்வி உருவாகி அந்த கேள்வி இப்படி கேட்கிறாங்க, அதுக்கு இப்படி பதில் சொல்லுங்கன்னு குர்ஆன்ல 14 இடங்கள்ல வருது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் கேள்வி நம்ம கேட்காம அல்லாஹ்வா சொல்றான், இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லுங்கன்றான் அல்லாஹ். எப்படி? அல்லாஹ் சொல்றவா, இதா சஅலக இபாதி அன்னி,
அல்லாஹ் சொல்றா, இதா சஅலக இபாதி, நபி நாயகமே என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால், என்ன கேட்டா, அன்னி என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால், ஃபஇன்னி கரீப் நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க கூப்பிடுற தூரத்துல நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன வார்த்தை இப்படி சொல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நான் எங்கேயோ இல்ல, அல்லாஹ்வை அழைப்பதற்கு நேரகால அவகாசம் தேவையில்லை. நாம் என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், நைட்டு 1 மணிக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு போன் போட முடியாது. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் போன் எடுக்காம போகலாம். நம்முடைய ஒரு நெருக்கடிக்கு ஒரு தடவை ஒருத்தர் வாசலை தட்டலாம், 100 தடவை தட்ட முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே தட்டுவதை அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு ஹதீஸ்ல இப்படியும் உண்டு, யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே. இந்த வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தையா, ரொம்ப சின்ன வார்த்தை. தாய்மார்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிங்க. யா அர்ஹமர் ராஹிமீன், இது அல்லாஹுடைய சிறப்பு பெயர்கள்ல ஒன்று. இது யா அர்ஹமர் ராஹிமீன் சொன்னா கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, இதுதான் அதனுடைய கருத்து. நீங்க தமிழ் துஆல கூட இந்த வார்த்தையை சேர்த்து கேட்கலாம். யா அர்ஹமர் ராஹிமீனே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, யா அர்ஹமர் ராஹிமீனே எங்களுடைய தேவைகளை கொடு, யா அர்ஹமர் ராஹிமீனே எங்களுடைய நோய் நொடிகளை நீ லேசாக்கி கொடு, அதுலேருந்து ஷிஃபாவை கொடு கேட்கலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த யா அர்ஹமர் ராஹிமீன்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. இந்த யா அர்ஹமர் ராஹிமீன்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்தோன்னு வைங்களேன், 3 தடவை யாருடைய துஆல அர்ஹமர் ராஹிமீன்ற வார்த்தை வந்துருச்சோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிச்சிடறானா, அந்த மலக்கு அந்த அடியாரிடத்துல வந்து சொல்லுவாராம், நீ யா அர்ஹமர் ராஹிமீன்னு அழைச்சிட்ட, இப்ப அல்லாஹ் உன்னுடைய துஆக்களை வேண்டலை எல்லாம் கேட்கறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான். உன் தேவைகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நீ கேளு, அல்லாஹ் உனக்கு இதுக்கு கபூல் செய்ய போறான்னு சொல்லுவாங்களாம் மலக்கு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது, எவ்வளவு பெரிய நசீப் இது. அப்ப அல்லாஹ் தஆலா அவனிடத்துல கேட்பதை விரும்புறான். ஆனா நம்ம யாருமே அவன்கிட்ட கேட்கறது இல்லை. அல்லாஹ் அந்த ஆயத்துல தான் சொல்றான், ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. அல்லாஹ் சொல்றான், உஜீபு நான் பதிலளிக்கிறேன். யாருக்கு? தஅவத்த தாஇ, என்னிடத்திலே கேட்பவர்கள் கேட்டால் நான் பதிலளிக்கிறேன்றான் அல்லாஹ். நம்ம வாழ்க்கையில கேட்காம லட்சோப லட்சம் நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எதமா நம்ம எல்லாமே கேட்டுதான் பெற்றுக்கொண்டோமா இல்லையா? இல்லையே. இந்த உம்மத்துல பிறந்தது பெரிய பாக்கியம் இல்லை. நம்மளை எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட கேட்டோம், யா அல்லாஹ் என் உம்மத்தை முஹம்மதியால பிறக்கவைன்னு யாரா கேட்டோமா? இல்லை நம்முடைய பெற்றவங்க கேட்டாங்களா? இல்லை. கேட்காம அல்லாஹ் கொடுத்தான். நம்ம பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு அணுவா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நம்முடைய உடனிருந்து அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு இயக்கத்தையும் அல்லாஹ் நம் கையில் கொடுத்து உன்னுடைய இயக்கத்தை அல்லாஹ் தன் கையில வச்சிருக்கான். எதுமா? வெளிநிலையில உள்ள ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எல்லாம் அவன் கையில இருக்கு. நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை செயல்பாடுகள்ல, வெளிநிலையில் வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள்ல எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருக்கான், நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்கான். கண்ணை திறக்கணுன்றது நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்கான். கண்ணை மூடுறது, காதுல கேட்கறது, வாயில பேசுறது, கையை அசைக்கிறது, விரலை அசைக்கிறது, காலை ஆட்டுறது, இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் அல்லாஹ் கொடுத்துருக்கானா? ஒன்று மட்டும் அவன் கையில் வச்சிருக்கான். எதுமா? உயிர். உயிர் எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஒரு செயல்பாடு அவன் கையில் வச்சிருக்கான். எது தெரியுமா? பிரீத்திங், மூச்சு. நம்ம கையில் கொடுத்துருந்தான்னு வைங்க, பல நேரங்கள் நம்ம பல விஷயத்தை மறக்கிறோம். மூச்சுட மறந்தோண்டா, நிறைய மறக்கிறோமா இல்லையாம்மா? நிறைய விஷயம் ரிமைண்டர் வச்சு ரிமைண்டர் அடிக்கிறதையே மறக்கிற ஆட்கள்லாம் உண்டா இல்லையா நம்மள?
காலையில் அலாரம் வைக்கிறோம்ல, அலாரம் 100 தடவை அடிக்குது, கண்டுக்கிறதே இல்லை. இப்போ புதுசாக ஒரு அலாரம் வந்திருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஒரு புது அலாரம் ஒன்று வந்திருக்கான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த அலாரம் என்னென்னா, சின்ன ரோபோட் மாதிரி சைடில் டயர் இருக்குது அந்த அலாரத்தில். நீங்கள் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண முனைஞ்சிங்கன்னா, ஆஃப் பண்ணணும்னு போனால் அதில் போய் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். தூக்கத்தில் அந்த அலாரத்தை நம்ம இது பண்ணணும்ல, சைலண்ட் பண்ணுறோம்ல, சைலண்ட் பண்ணால் அந்த அலாரம் ஆஃப் ஆகாதான், ரொட்டேட் ஆகி உருள ஆரம்பிச்சிருது. ரொட்டேட் ஆகி அது உருண்டுக்கிட்டே இருக்குது, சவுண்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது பூனையை துரத்துவோமா இல்லையாமா, அந்த மாதிரி அந்த அலாரத்தை நம்ம துரத்த வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சென்சார் வச்சுருக்கான் அதில். நீ படுத்துக்கிட்டே இப்படி இந்த பக்கம்னா அது அந்த பக்கம் ஓடிடும், இந்த பக்கம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடும். கடைசியில் ஆஃப் பண்ணுறதுக்கு நீ முழுசாக எந்திரிச்சாதான் ஆஃப் பண்ண முடியும். எந்திரிச்சு அந்த பின்னாடியில் அந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்படி அப்படியெல்லாம் அலாரம் வந்திருக்கான், வாங்கி வச்சிருமா எல்லாரும் வீட்லேயும். ஆமாம், சுபுக்கு சரியாக போயிடுறேண்ணா. அப்படி இருக்குது. அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய மறக்கிறோம். அல்லாஹ் எதை அவன் கைவசம் வச்சிருக்கான்? பிரீத்திங், மூச்சு பயிற்சியை, மூச்சினுடைய அந்த ஆற்றலை அல்லாஹ் அவன் கையில் வச்சிருக்கிறான். அவன் கையில் வச்சிருக்கிறதுனால அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கையில் நம்ம தூங்கினாலும் மூச்சு போகுது வருது. மயக்கமே ஆனாலும் அதைத்தான் நம்ம செக் பண்ணுறாங்க, ஹயாத்தோட இருக்காரா இல்லையாண்டு செக் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போது அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்படி அல்லாஹு தஆலா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நிஅமத்துகளை வாரி இறைச்சிருக்கான். அல்லாஹ் கேட்டாதான் கொடுப்பானாண்டா இல்லை, நம்ம கேட்கறத அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம கேட்கறத அல்லாஹ் விரும்புகிறான். ஏண்டா நம்ம என்னைக்கு இறைவா என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்று அப்படின்னு கேட்டோண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கேட்கும் இடத்தில் இருக்கிறேன், இறைவா நீ கொடுக்கும் இடத்தில் இருக்கிறாய். அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுட்டோன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அவனை எஜமானனாக ஏற்றுக்கொண்டோம், நாம் நம்மை அடிமையாக பார்த்து கொண்டோம். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இது நம்மிடத்திலே வெளிப்படுமேயானால் அதை அல்லாஹு தஆலா முழுசாக விரும்புகிறான். அப்போ அதனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ அதிகம் செய்பவர்களாக மாறணும். என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தணும். அதுக்குன்னு ஒது செஞ்சுட்டு தான் உட்காரணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கேட்கலாம், எந்த சூழல்ல இருந்தாலும் கேட்கலாம், எங்க இருந்தாலும் கேட்கலாம். இறைவா என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்று. எவ்வளோ சந்தோஷப்படுறான் தெரியுமா அல்லாஹ்? எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ அந்த துஆவை கேட்கறதுக்கு சில முறைகளை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. எப்படிங்க கேட்கணும்? அல்லாஹ்ட்ட நான் துஆ கேட்கறது ரெடி ஆகிட்டேன், எப்படி கேட்கணும்? மனப்பூர்வமாக கேட்கணும். நம்ம அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்கக்கூடிய முறைகளில் ஒன்று என்னண்டா, நல் அமல்களில் எதையாவது செய்துட்டு கேட்கணும். ஏதாவது நம்ம வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடி இருக்குது, அது ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கலாம், இல்லை யாருக்கா நோய் நொடி இருக்கலாம். உடனே என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்குற முறைகளில் ஒன்று ஒரு நல் அமலை முன்வைத்து கேட்பது. அது ஹதீஸ் நமக்கு காட்டின அழகான வழிகாட்டுதல். ஒரு நல்ல அமலை முன் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏதாவது ஒரு நல்ல அமல். வீட்டில் யாருக்காவது கடுமையான காய்ச்சல்னு வைங்களேன், அந்த காய்ச்சல் குணமாகணும், அது அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும் தெரியுமா? நம்மனால முடிஞ்சா ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா சதக்கா செஞ்சுட்டு கேட்கணும். சதக்கா கூட வேணாங்க, ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம கையில் 10 ரூபா தான் இருக்கு, 2 பன்னு வாங்கி யாரா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு கேட்கணும். ஹதீஸ்ல ஒரு நிகழ்வு உண்டு. பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு 3 நண்பர்கள், ஹதீஸ்ல வந்த நிகழ்ச்சி. ஒரு 3 நண்பர்கள், 3 பேருமே இந்த விறகு வெட்டி வேலை செய்கிறவங்க. விறகு வெட்டினா தெரியுதா? காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி எடுத்து அதை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. போய் அன்றைய தொழிலை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடுமையான புயல் காற்று, கடுமையான சூறை காற்று, மழை, ஆளை அப்படி அள்ளி தூக்குது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருந்த ஒரு புதர் பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க.
போய் ஒளிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்ப நேரம் மழை பெய்யுது, கடுமையான காற்றில் மேலே இருந்து உருண்டு வந்த ஒரு பாறை இவங்க ஒளிஞ்சிருந்ததனுடைய முழு வாசலை மூடிக்குச்சு. இன்னைக்கு இருக்கிறோமா, அன்னைக்கு செல்போனில் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு வழி இல்லை, எதுக்குமே வாய்ப்பு இல்லை. உள்ளே மூடிக்கிச்சு. மேலே பாறை, கையால் தள்ள முடியுமா உள்ளிருந்து? வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க 3 பேரும் கையால் தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, வாய்ப்பே இல்லை, அதுக்குண்டான வழியே இல்லை. சரி, அப்போ அந்த 3 பேர் என்ன முடிவு பண்ணாங்கண்டா, நம்ம வாழ்க்கையில் என்ன நல் அமலை செஞ்சுருக்கமோ செஞ்சு முடிச்சிட்டாங்க, எப்போ ஒரு தடவை செஞ்சுட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சோதனைக்கு அது துணை நிற்குன்ற எண்ணத்துலலாம் செய்யலை. அவங்க அந்த நல்ல அமலை செய்யும்போது இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும், அந்த சோதனை நேரத்தில் நம்ம அதை சொல்லி அப்படி ஒரு பிளான்ல எல்லாம் செய்யலை. வாழ்க்கையில் ஒரு சூழல்ல அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அப்படி ஒரு நல்ல அமல் செஞ்சுட்டாங்க. அந்த நல்ல அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், துஆ செய்யலாம் 3 பேரும் முடிவு பண்றாங்க. சரி, 3 பேர்ல முதல் ஆள் சொன்னாராம், துஆ செய்தாரா, யா அல்லாஹ், எனக்கு வயோதிகமான பெற்றோர்கள் இருந்தார்கள், நான் என்னுடைய ஆடுகளை போய் மேய்ச்சிட்டு கொண்டு வந்தேன்னா அதனுடைய பாலை கறந்து முதல்ல என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ரொம்ப வயசான பெற்றோர்கள், முதல்ல நான் யாருக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் அந்த பாலை கறந்து நான் கொடுப்பேன். அப்படி என்னுடைய பழக்கத்தில் அன்றைக்கு ஒரு நாள் நான் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இரவாகி போச்சு, என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க. நான் பாலை கறந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க தூங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எப்போவாவது முழிச்சு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கணுமேன்றதுக்காக நான் என் குழந்தைகளை தண்ணீர் குடித்து தூங்க வச்சிட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் எப்போவாது எழுந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பால் பாத்திரத்தோடு நான் காலை வரை நின்றுட்டு இருந்தேன். இது நான் என் வாழ்க்கையில் செய்த, பாருங்க, அவர் செய்த 100 அமலெல்லாம் முன்வைக்கல, ஒன்னே ஒன்று தான். இது நான் என் வாழ்க்கையில் செய்த ஒரு அமல். யா அல்லாஹ், இந்த நல் அமலின் பரக்கத்தால் எங்களுக்கு இந்த ஆபத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டார். இவர் கேட்ட உடனே அந்த பாறை காற்று அடித்த வேக காற்றெல்லாம் நின்று போச்சு. இந்த ஹதீஸை நம்ம பல கோணத்தில் ஆய்வு செய்யணும். இந்த ஹதீஸில் ஒரு நல் அமலை சொல்லி அவர் தன்னுடைய ஆபத்துக்கு பாதுகாப்பு கேட்டாருன்னா, நல்ல பாருங்க, இவர் மாட்டிருக்கக்கூடிய இடம் மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது அல்லாஹ் உதவுறதுக்கு வேற மனுஷன் தான் உதவணுன்ற தேவையே இல்லை. அடிச்ச காத்தும் நின்று போச்சு. ஒரு வேகமான காற்று அடிச்சுதுன்னு சொன்னாலாவது உங்களுக்கு அந்த பாறை நகண்டுச்சுன்னு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஒரு காற்றுல பாறையா நகர போகுது, வாய்ப்பு இல்லை, எல்லாம் நின்று போச்சு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த பாறையை கொஞ்சம் நகட்டினார், கொஞ்சம் நகண்டுச்சு. ஆனால் அந்த இடுக்கு வழியே யாரும் வெளியே வர முடியலை. ஆனால் உள்ளே இருப்பவர்களுக்கு நல்ல காற்று, வெளி காற்று கிடைக்க ஆரம்பிச்சது, மூச்சுட வழி கிடைச்சது. அடுத்து 2வது நபர், அவர் சொன்னாரா, என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் ஒரு அழகான பெண்மணி இருந்தா, நான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் அவளை என்ன செஞ்சேன், கல்யாணம் முடிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு என்னை திருமணம் செய்வதில் விருப்பம் இல்லை. ஒரு கட்டம் இருந்தது, என்னுடைய சிறிய தந்தையின் மகள் கடுமையான வறுமையில், காசு பணம் இல்லை, கடுமையான கஷ்ட காலத்தில் என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா. அவள் என்ன செஞ்ச, என்கிட்ட எனக்கு காசு பணம் வேணும்னு கேட்டு வந்தா. அப்போ அவள் கேட்டு வந்த நேரத்தில் நான், அவள் கஷ்டத்தில் வந்திருக்கா, வறுமையில் வந்திருக்கா, அதை பயன்படுத்தி நான் அவளை என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்தியிருந்தேன்டா, நடந்திருக்கும். அவள் கஷ்ட நேரத்தில் ஒத்து வந்திருப்பா. ஆனால் நான் அதுக்கு வழி கொடுக்கல. அந்த நேரத்தில் நான் அவளுடைய வறுமையை கவனத்தில் கொண்டு வறுமைக்கு உதவி செய்தேன். நான் அந்த நேரத்தில் கூட நான் தவறாக நடக்கலை. அப்போ இந்த அமலை இறைவா நான் உனக்காக செய்திருந்தால் இறைவா எனக்கு என்ன செய்ய, இந்த பாறையை விளக்கித்தான் துஆ செய்தார். இன்னும் கொஞ்சம் நகன்றுச்சு, ஆனால் வெளியே போக முடியல. இன்னும் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்து 3வது நபர் துஆ செய்தார், இறைவா நான் மந்தையை வைத்திருக்கேன், ஆடு மாடு மந்தைகள் இருக்குல்ல,
அதை வச்சிருக்கிறேன். இப்போ என்கிட்ட வேலை செய்த ஒரு வேலையாள் மாச கணக்கில் என்கிட்ட வேலை செஞ்சார். ஆனால் என்னமோடு அவருடைய கஷ்டமோ நஷ்டமோ கூலி வாங்காம போயிட்டார். அவர் கூலி வாங்காம கிளம்பிட்டார். அப்போ அவர் வருவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன், வரல ஆளு. அப்ப அவருக்கான கூலியின் பணத்தை நான் என் மந்தையின் ஆடுகளாக மாத்திட்டேன். என் மந்தையினுடைய அந்த கூலிக்கான பணத்துல 2 ஆடு 3 ஆடுன்ற மாதிரி கணக்கு வச்சு நான் அதை என் மந்தையில சேர்த்துக்கிட்டேன். அவர் நீண்ட நாள் கழித்து வந்தார், வருஷங்கள் கழிச்சு வந்தார். வந்து என்கிட்ட, நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேலை செஞ்சேன், நான் கூலி வாங்காம போயிட்டேன், என்னுடைய கூலியை கொடுங்கன்னு கேட்டார். அப்போ நான் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் வந்தோடனே கூலி கொடுக்க, பல வருஷம் கழிச்சு வந்திருக்கிறார், கூலி இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்கலாமா இல்லையா? இந்த இவ்வளோதான் கூலி வச்சுக்கன்னு கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் நான் அப்படி செய்யலை. அவர் சொன்னாராம், அவர் பேரில் ஒரு 2-3 ஆடுகளை நான் மந்தையில் வச்சேன்ல, அந்த ஆடுகள் குட்டி போட்டு அது ஒரு பெரிய மந்தையாகவே உருவாயிருச்சு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், என்னப்பா இதுதான் உனக்கான கூலி, இதை நீ எடுத்துட்டு போன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டார். அப்போ அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்தார், இறைவா நான் இந்த அமலை உனக்காக செய்திருக்கிறேன் என்றால். நல்லா யோசிங்க, அவர் செய்த துஆ, யா அல்லாஹ் இந்த அமலை, இது இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு சோதனை வரும் அதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன்லாம் யாரும் செய்யலை. யா அல்லாஹ் இந்த அமலை, ஏன்னா வந்தவர்கிட்ட என்னப்பா ஒன்றுக்குள்ள கூலி அன்னைக்கு நீ விட்டுட்டு போனது தானே, இந்த 3 ஆடு தான் உன் கூலி கொடுத்தா என்ன செஞ்சிருக்க போறாரு, மனப்பூர்வமாக வாங்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் இவர் ரொம்ப நியாயமாக அந்த 3 ஆடுகளை கொண்டு அந்த அவருக்குண்டான அந்த மந்தையில எத்தனை ஆடுகள் பெருக்கம் எடுத்ததோ மொத்தத்தையும் கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷமா வந்தவர் அதை வாங்கி சென்றார். அப்போ அவரும் துஆ செய்த உடனே அல்லாஹ் என்ன செய்தான், அந்த மலையினுடைய இடுக்கை முழுமையாக விலக்கி விட்டான். 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது எப்படி துஆ செய்யணும், நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நல்ல அமல்களை முன் வச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது மனப்பூர்வமான துஆ இருக்கணும். சும்மா ஏனோதானோன்னு கையேந்த கூடாது. ஏனோதானோட கையேந்து பேருக்கு இல்லை. துஆன்றது அல்லாஹ்ட்ட கேட்குற பிச்சை. துஆன்றது அல்லாஹ்ட்ட கேட்குற பிச்சைமா. நம்ம வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்கார் வர்றாரு, நல்ல டிப்டாப்பா நல்ல ஷர்ட் போட்டு, நல்லா அயன் பண்ணி ஷர்ட் போட்டிருக்காரு, நல்ல டிப்டாப்பா வேட்டி கட்டியிருக்காரு. வந்து வீட்டு கதவை தட்டி, பாய் ஏதாவது கொடு பாய், கொடுப்போம். பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கும், கொடுக்கலான்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஆளை பார்த்தோன்னே, ஆளுடைய நடவடிக்கையை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக மனசு ஜோப்பில் ஏதாவது சில்லற காசு இருக்கா அப்படின்னு தேடுவோம். இருந்தால் கொடுப்போம், இல்லையா அடுத்த இடம் பாருன்றோம். ஆனால் யாராவது ஒருத்தர் ரொம்ப சட்டையெல்லாம் கிழிஞ்சு, சட்டையெல்லாம் அழுக்கா, அவர் வந்து கேட்க கூட நாதி இல்லாமல், கேட்க கூட வாய் வராமல், ஊமையாகவே இருக்கட்டுமேங்க, நம்ம வீட்டு வாசலை வந்து கதவு தட்டுறாரு. வந்து கதவை தட்டி ஏதாவது கொடுங்க, நான் ரொம்ப பசிக்குதுன்னெலாம் அவர் சொல்லலை, நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் ஏதாவது, அப்படி எதுவுமே கேட்கல, வந்து கதவு தட்டினார், அவ்வளோதான். நம்ம என்னங்க செய்வோம், 10 ரூபா தான் கொடுக்குற மனசு இருக்கும். ஆனால் அவருடைய நிலையை பார்த்த உடனே கூடுதலாக ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துருவோமே, சரி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆகட்டுன்னு ஒரு 50 ரூபா கொடுத்துருவோமே. அப்படியே நம்ம மனசு இறங்குதா இல்லையா? ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கான விஷயத்திலே இப்படி இருக்குதுன்னா நம்ம அல்லாஹ்ட்ட எப்படிங்க துஆ செய்யணும்? அல்லாஹ்ட்ட எவ்வளவு மனப்பூர்வமா துஆ செய்யணும்? நான் தாய்மார்கள்ட்ட அடிக்கடி சொல்றது இதுதான். குறைந்தபட்சம் ஆண்களாவது பள்ளியில தொழுகிறதுனால தொழுது முடிச்ச உடனேயே இமாம் கேட்கக்கூடிய துஆல பங்காளர்களாக ஆயிடுறாங்க. இமாம் ஒரு 4 துஆ கேட்குறாங்க, அதுல ஆமீன் சொல்லும்போது அந்த துஆல பங்காளர்கள். ஆனா இன்னைக்கு வீடுகளில் தொழக்கூடிய பெண்கள், தப்பா நினைச்சுக்காதீங்க, துஆ கேட்கும் விஷயத்துல கவனக்குறைவு அதிகமா இருக்கு.
நிறைய பேர் சுன்னத்து நஃபிலு வாஜிபெல்லாம் தொழுவுறது இல்லை, ஃபர்லோடு முடிச்சுக்கிறாங்க. ஃபர்லும் கூட சலாம் கொடுத்தோன்னே முசல்லாவை மடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீரியலு அது இது வேலையாயிருது. என்ன இல்லைம்மா, ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து அல்லாட்ட துவா செய்யுங்க. அல்லாட்ட உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் கேளுங்க. உங்கள் தேவையெல்லாம் அல்லாட்ட நீங்கள் மன்றாடி பாருங்க, எவ்வளோ சிறப்பாக இருக்கும் தெரியுமா. அல்லாட்ட பேசணும், முனாஜாத் செய்யணும். அல்லாட்ட முனாஜாத் செய்யணும். ரசூலுல்லாட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹு கரீபுன் நுன்ஜிஹி அம் பஈதுன் நதுஉஹு. அல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கானா, அவன்கிட்ட நாங்கள் முனாஜாத் செய்கிறோம். முனாஜாத்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரகசியம் பேசுறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் பக்கத்தில் தான் இருக்கான், நீங்கள் ரகசியம் பேசுங்க, அல்லாட்ட கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கிறப்ப எனக்கு நீ கொடுத்துரு, யா அல்லாஹ் நீ கொடுக்கலன்னா எனக்கு யார் கொடுப்பா, இப்படி கேட்டு பாருங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அவனிடத்திலே உரையாடுவதை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சுத்தமாக மழை இல்லை, கடுமையான பஞ்சம், தண்ணியே இல்லை. மழை பெஞ்சாதான் ஊருக்கு தண்ணி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தினர்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? துவா செய்கிறாங்க. அப்போ துவா செய்யும்போது ரொம்ப நேரமாக துவா செய்கிறாங்க, மழை பெய்யலை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லவா, கலீமுல்லா, அல்லாட்ட பேசினவங்கல்ல, அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பே இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நாங்கள் பிச்சை கேட்டுட்ருக்கோம், மன்றாடிட்டுருக்கோம், மழையே பொழியலையே. இப்போ அல்லாஹ் சொன்னானா, இங்கே துவா கேட்கக்கூடிய இந்த சபையில் ஒரு பாவி இருக்கிறான், அவன் இஹ்லாஸாக துவா செய்யலை, அவனால மழை பொழியலைன்ட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, இந்த சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் துஆவில் இஹ்லாஸா இல்லை, அவர் பாவம் செய்தவராக இருக்கிறார், அதனால் என்ன செய்யுங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த நபர் இருக்கார்ல, அவர் கையேந்தி கூட செய்யலை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். மூசா நபி அங்கே இருக்கிற 1000 பேரோ 100 பேரோ எத்தனையோ பேருமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இந்த சபையில் ஒருவர் பாவம் செய்தவர் இருக்கிறார், அவர் இஹ்லாஸா துஆ செய்யாதனால மழை பெய்யலன்ட்டாங்க. இப்போ அந்த நபர் வெளியே கிளம்புங்கன்ட்டாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க மேலே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க, பார்த்துட்டு தானே இருப்பாங்க. யார் வெளியே போகிறான்ற பார்வை இருக்குமில்லம்மா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் வெளியே போல. சரி, வெளியே போலன்றாலும் அந்த பாவி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், அதான வாய்ப்பு. தௌபா செய்யறது வாய் திறந்து செய்ய முடியுமா? ஏன்னா இவர் வாய் திறந்தாதான் தெரிஞ்சிருமே, பக்கத்துள்ளவனுக்கு தெரிஞ்சிருமே, ஓ இவன் தானா, அது தெரிஞ்சிருமா இல்லையா? அவர் வாய் திறக்கல. சரி, குறைந்தபட்சம் அழுதாது கேட்கணும்ல. சரி, இவர் அழுதா பக்கத்துள்ளவனுக்கு காட்டி கொடுத்துருமா இல்லையா? இவன் அழுகிறானே, அப்ப இவனார் பார்வை வருமா இல்லையா? அப்ப அவர் வாய் திறந்தும் கேட்கல, அழுதும் கேட்கல. எப்படி கேட்டார் தெரியுமா? மனசார கேட்டார். வாயே திறக்கலமா, மனசுல அல்லாட்ட கேட்டார், இறைவா இப்ப இந்த சபையிலிருந்து நான் வெளியே போனேன்னா கேவலமாயிரும், அதனால யா அல்லாஹ் நான் என் பாவத்திலிருந்து மீண்டுறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்ன நீ இந்த மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்திடாத. மழை சோன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, சபையிலேருந்து ஒருத்தர் கூட வெளியே போல, ஆனால் மழை பெஞ்சிருச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே நீ மழை பொழிய வச்சுட்டியே, ஆனால் ஒருத்தருமே வெளியே போலையே. அல்லாஹ் இப்போ எப்படி பதில் சொன்னானா, இந்த சபையில் உள்ள அந்த ஒரு நபருக்காகத்தான் நான் மழை பொழிய வச்சேன்டான் அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு நபருக்காகத்தான் நான் மழை பொழிய வைக்காம நிறுத்தினேன்டான். ஆனா இப்ப என்ன சொன்னா, அந்த ஒரு மனுஷனுக்காக தான் நான் மழை பொழிய வச்சேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர் மனப்பூர்வமாக கேட்டார், அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வாசலை தட்டினார், அல்லாஹ் மழையை பொழிய வச்சிட்டான். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு செய்தியோ சம்பவமோ இல்லம்மா,
நம்ம வாழ்க்கையில் அப்படி அல்லாட்ட அழுது வாங்கணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி அல்லாட்ட கேட்டு பழகணும். வாழ்க்கையில் ஏதாவது சிரமம் வந்துருச்சா, யார் மூலமாவது உதவி வருமா, முதல்ல அல்லாட்ட கேளுங்க. முதல்ல அல்லாட்ட கேளுங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வந்துருச்சா, யாருக்கா நோய் நொடி வந்துருச்சா, பண நெருக்கடி வந்துருச்சா, உடனே முசல்லா விரிங்க, அல்லாட்ட கேளுங்க. ரப்பே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு ஈடேற்றத்தை தா. கேட்டீங்கன்னு வைங்க, நிச்சயமா அல்லாஹ் தருவான். உங்களுக்கு ஒரு அழகான ரகசியத்தை சொல்லவா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு ரகசியத்தை மனசுல வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்காளா? பொய் சொன்னதில்ல. பொய் சொல்லாத ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன? இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் அதிகம் வெக்கப்படக்கூடிய வேண்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படிப்பட்டவனா? ரொம்ப வெக்கப்படுவானா. எதுக்கு அல்லாஹ் வெக்கப்படணும் சொல்றாங்க? இதா ரஃபா அப்துஹு இலைஹி யதைஹி ஐயருத்தஹுமா சிஃப்ரா. அல்லாஹுடைய அடியார் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய 2 கையையும் தூக்கிட்டான் வைங்க, அல்லாஹ் வெறுங்கையா அனுப்புறதுக்கு வெக்கப்படுறானா. நீங்க ஒரு தடவை தூக்குனாலும் சரி, கையை தூக்கிட்டோம், நிறைய எல்லாம் கேட்கல, கொஞ்சத்தை தான் கேட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்சத்தை தான் கேட்டோம், கையை தூக்கணும். இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு. சரி, நம்ம கேட்டதுக்கு கை ஏந்திட்டோமா இல்லை, பிச்சை கேட்டோமா இல்லையா, வெறுங்கையா அல்லாஹ் அனுப்பவே மாட்டானா. ஏன்னா நம்ம ஏந்தின கையை வெறுங்கையா அனுப்புறதுக்கு யார் வெக்கப்படுறா? அல்லாஹ் வெக்கப்படுறான். இப்ப யோசிங்க, நம்ம கேட்டா அல்லாஹ் தருவானா இல்லையா? நம்ம கையேந்தனா அல்லாஹ் தருவானா இல்லையா? அப்ப பிரச்சனை யார் பக்கங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பெருசா நிறைய விஷயம் சொல்ல, அந்த ஒரு ஹதீஸ்ல 2 விஷயம்தான். முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரியான காலத்துல நாம கையில் எடுக்க வேண்டிய 2 காரியம். முதல்ல, நம் மீது அல்லாஹ் எதை கடமையாக்குனானோ அதை ஒழுங்கா செய்யணும். அது தொழுகையா இருக்கட்டும், இபாதத்துகளா இருக்கட்டும், பிறருக்கு செய்யற உரிமை கடமை எல்லாத்தையும் முறையா செய்யுங்க. 2வது, உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அந்த ஹதீஸுடைய வாசகம் அதுதான். யார்கிட்ட கேட்கணுமா? அல்லாஹ்ட்ட கேளுங்கன்றாங்க. இது 2ஐயும் செஞ்சா நாம் எப்பேற்பட்ட சோதனையிலே இருந்தும் நம்மை விடுவித்து கொள்ள முடியும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்காதவர்கள் யார் என்பதை இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முனாஃபிக்குகள் தான் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்களாம். முனாஃபிக்குகள் தான் என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த பட்டியலுக்கு உள்ளவங்களா மாறிடும். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு 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 நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்பவர்களாக மாறணும், அல்லாஹ்விடத்திலே கேட்பவர்களாக மாறணும், அன்றாட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவர்களாக மாறணும். முக்கியமாக 5 ரசூலுல்லாஹ் சில ஹதீஸ்ல இப்படியும் வருது, அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கக்கூடிய தருணங்கள் சொல்லி ஒரு 4 விஷயத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்க நிறைய ஹதீஸ்கள் உண்டு, சில ஹதீஸ்களை இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எப்பங்க அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை பார்க்கும்போது கேட்கக்கூடிய துஆவை அங்கீகரிக்கிறான். அதே போல இந்த நுசூலில் மத்தர், மழை பொழியும் போது கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். 3வது, இந்த இகாமத்தி ஸலா, தொழுகைக்கு காமத் சொல்றாங்களா இல்லையா, அந்த நேரம் துஆ மக்பூல். ஒவ்வொரு நாளைக்கு 5 நேரம் காமத் சொல்லப்படுது இல்லம்மா. நம்ம உட்கார்ந்த இடத்துல எந்திரிச்சு காமத் சொல்லும் போது வந்து நிக்கிறோம்ல சஃப்ல, அந்த கேப்ல அல்லாஹ்ட்ட எதையா கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். எதையா கேட்டா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். அப்படி கேட்கணும் இந்த இகாமத்தி ஸலா. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, அதிகாலை நேரத்தில் சேவல் கூவுவதை கண்டால் அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கன்றாங்க ஹதீஸ்ல. அதிகாலை சேவல் கூவுறது இருக்குல்ல, ஏன்னா மலக்குமார்களை கண்டால் அந்த சேவல் கூவுமா. அதிகாலை சேவல், காலைல 10 மணிக்கு இல்லை, அதிகாலையில். இப்படி ஹதீஸ் உண்டு. இப்படி நிறைய ஹதீஸுகள்ல அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கான நேர காலங்களை ஹதீஸ் நமக்கு வகுத்தளிக்குது. சரி, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கான மிக ஸ்பெஷலான ஒரு துஆ, ஒரே ஒரு துஆவை சொல்லிட்டு முடிச்சிருவோம். மணி 7:30 ஆயிருச்சு. ஒரு துஆ இருக்கு. என்ன துஆ?
நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கும் அல்லாட்ட கேட்கணும். குறைந்தபட்சம் இந்த துஆவை மனனமா உள்ளவங்க மனனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம 2 விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒன்று, யா ரஹமர் ராஹிமீன்றது துவால 3 முறையாவது இருந்துச்சுன்னா மக்பூலியத்தான துவா அது செஞ்சிருங்க. 2வது, ஒரு துஆ குர்ஆன்ல வந்திருக்கக்கூடியது, உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டதா இருக்கலாம். ஒரு சிலர் மனப்பாடம் இல்லாதவங்க அங்கே இருக்கக்கூடிய யார்ட்டையாவது தமிழ்லையாவது எழுதி வாங்கி அதை மனப்பாடம் பண்ணிருங்க. என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். இந்த துஆவும் யாருக்கு? நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முழு வாழ்க்கையினுடைய துஆ இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எனக்கு நல்லதாக்கு. எல்லாமே உள்ள வந்துடும். நல்ல சம்பாத்தியம், நல்ல ஆரோக்கியம், நல்ல வீடு வாசல், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான குடும்பம், எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. சரி, மறுமையில சொர்க்கம் கிடைக்கணும், மாட மாளிகைகள் கிடைக்கணும், கபருடைய வேதனை லேசாக்கப்படணும். அதுக்கு ஒரே வார்த்தை வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. கடைசியா வக்கினா அதாபன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து விடு. இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. எப்பவுமே ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நல்லதை பத்தி, சஹாபாக்கள்கிட்ட சொர்க்க நரகத்தை பத்தி அடிக்கடி பேசுவாங்க. இதுல ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சபையில நரக வேதனைகளை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க, நரக தண்டனைகளை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. அது கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு கடுமையான பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு துவா இப்படி செஞ்சுட்டாங்க. என்ன துவா செஞ்சுட்டாங்க? யா அல்லாஹ், நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனையை கொடுத்துரு, மறுமையில என்னை தண்டிக்காதன்னு கேட்டார். ரொம்ப ரொம்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமான துவா தானே. யா அல்லாஹ், நீ என்னை தண்டிக்கிறதா இருந்தால் இந்த உலகத்துல தண்டிச்சிரு, மறுமையில என்னை தண்டனை விட்டு பாதுகாத்துரு. இந்த துவாவை கேட்டோன்னே அந்த சஹாபி நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் போய் பார்ப்பாங்க. அந்த சஹாபியை போய் பார்க்குறாங்க. ஆள் ரொம்ப கூனி குறுகி அப்படியே ஒரு இடத்துல முடங்கின மாதிரி, ரொம்ப உடம்பெல்லாம், அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருந்தப்ப இருந்த நிலைக்கு ரொம்ப மாற்றமாக உடம்பு இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிகிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் ஏதாவது துவா செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி துவா செய்தேன், நான் என்ன செஞ்சிட்டேன், இப்படி துவா செஞ்சுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அல்லாஹு தாலா தான் ரஹ்மத்தானவனாச்சு, அவன்கிட்ட ஏன் போய் நீங்கள் தண்டனையை கேட்டீங்க? அப்போ அல்லாஹ்ட்ட நீங்கள் இப்படி கேட்டிருக்கலாம்ல, எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அதாபன்னார் அப்படின்ற இந்த துஆவை, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதை கேளுங்க. அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னை தண்டிச்சிருன்னு கேட்காதீங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலையும் நல்லதா கொடு, மறு உலகத்திலையும் நல்லதா கொடு என்ற துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 2 விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக செய்பவர்களாக இருக்கணும். 2வது, அல்லாஹ்விடத்தில் கேட்பவர்களாக நாம மாறணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாம் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்பவர்களாக மாறினால் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். அவனுடைய ரஹ்மத் விசாலமானது, கொடுக்க காத்திருக்கிறான். மிக முக்கியமாய் இது போன்ற சோதனை காலங்களிலும் இந்த 2ஐத்தான் கையில் எடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனால நம்ம 2ஐயும் செய்யணும். ஒட்டகத்தையும் கட்டி போடணும், பாதுகாப்புக்கு அல்லாஹ்ட்டையும் கேட்கணும். இப்போ ஒட்டகத்தை கட்டி போடுறது SIR ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியது, அதில் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருங்க. அது முறையாக ஒப்படைக்க வேண்டியது செஞ்சிருங்க, எல்லாத்தையும் பண்ணிருங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன், எல்லாம் சரியா போகணும்னு அல்லாஹ்வை மறந்துட்டு எதையும் செய்யக்கூடாது. நம்ம வேலை என்ன, இன்னைக்குள்ள நடைமுறையில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நமக்கு பாதுகாக்கிற வேலை அவனோடது. நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடறோம். ஆனால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் தருபவன் அல்லாஹுவாகவே இருக்கிறான். அதனால இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் என்ற ஆயத்தினுடைய அடிப்படையில் அஸ்மோடு, உறுதியோடு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்போம். அல்லாஹு தஆலா எல்லா விதமான சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவை